கீழ்ப்படிதல் ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? எதற்கான வாய்ப்பு அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்படாத கணவரையும் ஆண்டவரண்டை கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுறார். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அந்த கணவர் ஆண்டவரை அறியாதவர், துன்மார்க்கமாக முரட்டுத்தனமாக இருந்த ஒரு மனுஷர். அவருடைய மனைவி நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு ஐக்கியத்துல இருந்தவங்க. ஆலயத்துக்கெல்லாம் போக முடியாது, ஆலயத்துக்கு போனா அவர் அடிச்சு போடுவாரு. அப்படி ஒரு கோபக்கார ஒரு மனுஷர். ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்கு, காரணம் இல்லாத ஒரு காரியத்துக்கு மனைவியை பயங்கரமா அடி அடின்னு அடிச்சு மண்டையில ஒரு பெரிய வீக்கம் வருகிற அளவுக்கு அடித்துட்டு கதவை டமால்னு மூடிட்டு வெளியே போனார். போன உடனே இந்த மனைவி செஞ்ச யோசித்தாங்க, எப்பயும் போல் அவர் அடிச்சிட்டு துன்புரிச்சிட்டு போன உடனே வாய் எதுவுமே எதிர்த்து பேச மாட்டாங்களாம். போய் அவங்களோட பெட்ரூம்ல அங்க போய் கட்டில் கிட்ட முழங்கால் போட்டு ஜோம்னு ஆரம்பிச்சாங்களாம். உடனே இவர் நினைச்சாரு, என்னடா வீட்டுல சத்தமே இல்லை, அழுவான்னு நினைச்சேன், கத்துவான்னு நினைச்சேன், கதவை தட்டி வெளியில லாக் பண்ணியிருக்கேன், திறக்க சொல்லுவான்னு நினைச்சேன், ஒண்ணுமே செய்யலேன்னு சொல்லி பின்வாசல் வழியா அந்த பெட்ரூம் கிட்ட இருக்கிற ஜன்னல் கிட்ட தன்னோட காதை வச்சு கேட்டாராம். அந்த அக்கா ஜோமுன்னாங்களா, ஆண்டவரே நான் தான் குறைவுள்ளவளா இருக்கிறேன்ப்பா, இன்னும் என்னுடைய நல்ல நடத்தையினால, இன்னும் என்னுடைய கீழ்ப்படிதலனால என்னுடைய கணவருடைய இருதயத்தை உமக்கு நேரா நான் திருப்பவே முடியாத அளவுக்கு இன்னும் நான் குறைவுள்ளவளா இருக்கிறேனே, என்னுடைய குறைவுகளை மாற்றும்பா. என் நடத்தையை பார்த்து இன்னும் என் கணவர் உண்மை பார்க்க முடியலையப்பா. என்கிட்ட தான் குறை இருக்கு. தன் கணவனை குறை சொல்லலை, இப்படி அடிச்சுட்டாரு, மனுஷன் இப்படி அடிச்சுட்டாரு, உங்களுக்காக நான் பாட அனுபவிக்கிறேனே, நீர் எனக்காக நியாயம் விசாரிக்க மாட்டீரோ, என் பட்சத்தில் நிற்க மாட்டீரோ என்று ஜெபிக்கவில்லை. என் மேலதான் குறை இருக்கு ஆண்டவரே. என் கணவர் உம்முடைய அன்பை ருசி பார்க்க முடியாத அளவுக்கு என் குணம் இன்னும் மாற்றப்படலையே, நான் இன்னும் சரியாகவில்லையே, என்னிடத்தில் இன்னும் குறைவு இருக்கிறதே என்று சொல்லி தன்னுடைய குறைகளை மாற்றும்படி அந்த பெண் கண்ணீர் விட்டு அழுததை அந்த கணவருடைய காதுகள் கேட்டதா. அன்றைக்கு அவர் மனம் திரும்பினதாக ஒரு தேவ மனிதர் தன்னுடைய செய்தியில் அந்த சாட்சியை சொன்னார். ஹல்லேலூயா.